என் உணர்வுகளோடு இணைந்து பயணிக்கும் என் இதய துடிப்புகளுக்கு வணக்கம். நண்பர்களே, நாம் ஏன் இவ்வளவு அவசரப்படுறோம் இன்றைய காலகட்டங்களில்? ஏன்னு அறிவியல் ரீதியாக வச்சு பார்த்தா டோபமைன் தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குன்னு தோணுது. ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிட்டு அது வர வரைக்கும் நம்ம மொபைலில் பார்த்துட்டே இருப்போம். பார்த்தீங்களா? அந்த காத்திருப்பில் ஒரு போதை இருக்கு. ஆனால் இந்த வேகம் மூளையில் எம்பதி, அதாவது பிறர் உணர்வை புரிந்து கொள்ளும் திறனை மழுங்கெடுக்கிறது. இந்த வேகம் யோசிச்சு பாருங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் போட்டு அது கைக்கு வந்து சேரனா 10 நாள் ஆகும். இன்னைக்கு 10 செகண்ட் மெசேஜ் லேட் ஆனால் கூட நமக்கு கோபம் வருது. இந்த பொறுமையின்மை, இம்பேஷியன்ஸ் நம்ம சமூக உறவுகளையும் பாதிக்குது. பொறுமை இல்லாத இந்த சமூகம் எத்திக்ஸ், அறநெறிகளை பற்றி யோசிக்காது. இன்னைக்கு இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கி, சொமேட்டோ, மீஷோ இது போன்ற டெலிவரி ஆப்ஸ் எல்லாமே ஒரு கேம் மாதிரி தான் இயங்குது. அந்த டெலிவரி செய்கிறவங்க ஒரு நாளைக்கு 20 டெலிவரி முடித்தா எக்ஸ்ட்ரா 200 ரூபாய்னு போனஸ் டார்கெட் வைக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் கேமிஃபிகேஷன் ஆஃப் லேபர். வேலையாட்களை வச்சு கேம் விளையாடுற மாதிரி. அந்த போனஸுக்காக அந்த தொழிலாளி ரெட் சிக்னலை மதிக்காமல் ஓடுறாரு. இங்கே தப்பு அந்த தொழிலாளி மேலே மட்டும் இல்லை. அவருக்கு அந்த நெருக்கடியை கொடுக்குற அந்த அல்காரிதம் மேலே தான் தப்பு இருக்கு. அந்த அல்காரிதத்தை உருவாக்கின அந்த நிறுவனத்தின் மேலே தான் தப்பு. இப்போ சமீபத்தில் வந்த அந்த 10 நிமிஷம் டெலிவரி மாடல் பற்றி பேசுவோம். 10 நிமிஷத்தில் ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா எவ்வளோ வேகம் வண்டி ஓட்டணும்? அவர் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? நம்ம வாங்குற ஒரு பாக்கெட் தயிர் ஒருத்தரோட உயிருக்கு சமமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஒரு உயிர் இவ்வளவு மலிவா இருக்கா இன்னைக்கு? நமக்கெல்லாம் ஒரு வசதி இருக்கு. உள்ள வாங்கிட்டு பிடிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆனால் அந்த ரிட்டர்ன் பண்ணுற பொருள் எங்கே போகுதுன்னு தெரியுமா? பல பெரிய நிறுவனங்கள் அந்த ரிட்டர்ன் ஆகிற பொருட்களை மீண்டும் பேக் பண்ணுற செலவை விட அதை அப்படியே நிலத்தில் புதைக்கிறது தான் லாபம்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன கிளிக்குக்காக நம்ம பெரிய குப்பை மலையை உருவாக்கி வச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க. திருப்பூர் போன்ற ஊர்களில் சாயப்பட்டறை கழிவுகள் ஆற்றுல கலக்கிறது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நம்ம வாங்குற அந்த 500 ரூபாய் ட்ரெண்டி டிஷர்ட் பின்னாடி ஏதோ ஒரு கிராமத்தோட குடிநீர் ஆதாரம் அழிஞ்சிருக்கலாங்கிறத மறந்துடாதீங்க. சீப் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிறது தான் நமக்கான லாபம். ஆனால் அதே சீப் அண்ட் பெஸ்ட் இயற்கைக்கான மிகப்பெரிய நஷ்டம். இன்னைக்கு டேட்டா இஸ் நியூ ஆயில். கச்சா இன்னைக்கு நிகரான மதிப்பு டேட்டாக்கு இருக்கு. நீங்கள் ஒரு ஷூ வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உடனே இன்ஸ்டாகிராமில் அதே ஷூ விளம்பரம் வரும். இது ஏதோ மிராக்கல்லாம் இல்லை. இதுக்கு பேர் சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம். உங்களோட அந்தரங்கத்தை விட உங்களுக்கு கன்வீனியன்ஸ் முக்கியம்னு இந்த நிறுவனங்கள் நம்புது. நீங்கள் எங்கே போகிறீங்க? என்ன சாப்பிட்றீங்க? யாருக்கிட்ட பேசுகிறீங்க? எல்லாமே
இன்றைய காலகட்டத்தில் கண்காணிக்கப்படுகிறது. நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் ஸ்பீக்கர்கள், அமேசான் எல்லாமே நம்ம பேச்சை கேட்டுகிட்டே தான் இருக்குது. ஹே சிரி இல்லை ஹே அலெக்சான்னு சொன்னால் வேலை செய்யுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பேசுகிற தனிப்பட்ட விஷயங்கள் அந்த கம்பெனி சர்வர்களில் பதிவாகுது. இதை மறுக்கிறதுக்கு இல்லை. நம்ம வசதிக்காக நம்ம வீட்டின் கதவை அந்நியர்களுக்காக திறந்து வச்சிருக்கோம். இது எவ்வளோ ஒரு அபத்தம். இதுக்கு நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சா இதான் உண்மை. நுகர்வராக நமக்கு மிகப்பெரிய, அதாவது கன்சியூமராக நமக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதுதான் பையிங் பவர். நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது அது அந்த நிறுவனத்தோட, பொருளை விற்கும் நிறுவனத்தோட கொள்கைக்கும் சேர்த்து தான் ஓட்டு போடுறோம். சுற்றுச்சூழலை பாதிக்கிற, தொழிலாளர்களை சுரண்டுகிற நிறுவனங்களை நம்ம புறக்கணிச்சா அவங்க கண்டிப்பா மாறிதான் ஆகணும். வாரத்தில் ஒரு நாள் ஆப்ஸ் பயன்படுத்தாமல் நான் நேரடியாக கடைக்கு போய் பொருட்களை வாங்குங்க. சப்போர்ட் லோக்கல் வெண்டர்ஸ். அமேசானில் வாங்கிறத விட பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடையில் போய் அதே பொருளை வாங்கினா உள்ளூர் பொருளாதாரத்துக்கு அது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து, ஒரு பொருளை ஆன்லைனில் பார்த்த உடனே வாங்காதீங்க. அவசரம் இல்லை. ஒரு 24 hours 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, யோசிங்க. அந்த 24 மணி நேரம் கழிச்சு அது நமக்கு நிஜமே உங்களுக்கு தேவைன்னா அப்போ வாங்குங்க. இந்த காணொளி மூலம் நான் தொழில்நுட்பமோ இல்லை வளர்ச்சியோ வளரக்கூடாதுன்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அதே சமயம் அந்த வளர்ச்சியும் அந்த தொழில்நுட்பமும் நம்மளுடைய மனித தன்மையை விட பெருசாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் இயந்திரங்களாக மாறிட்டு இருக்கோம். அதனால தான் மற்றவங்களோட வலியை உணர்றதுக்கு நம்மளால முடியலை. வேகம் குறையும் போது தான் வாழ்க்கை அழகாக தெரியும். வசதி அப்படிங்கிறது ஒரு தற்காலிக சுகம். ஆனால் பொறுமை, அறம் இதெல்லாம் ஒரு நிரந்தர நிம்மதி. அடுத்த முறை ஒரு இன்ஸ்டன்ட் சர்வீஸ் ஏதாவது நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அன்ஸ்போக்கன் ப்ரைஸ் பற்றி ஒரு நிமிஷம் யோசிங்க. இதான் இந்த வீடியோ மூலமா எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். மாற்றுவோம், மாறுவோம் நம்மையும் நம் சமூகத்தையும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். உங்கள் பொறுமைக்கும் நன்றி, உங்கள் நேரத்திற்கும் நன்றி. வணக்கம்.